Hi friends, welcome to P Square Fashion Hub. உங்களுக்கு பயாஸ் பீஸ் வச்சு எப்படி நெக்லைன் கன்சீல் பண்ணணும்னு தெரியலை, இல்லை கேன்வாஸ் பீஸ் வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. போன பார்ட்டில் நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே மேக்ஸியை நம்ம ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு லைனிங்குமே மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிடலாம், ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுக்குமே. பேக் பீஸு ரெடியாக கட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் ரெடியாக கட் பண்ணிட்டோம். பேக் நெக்குக்கு பயாஸ் பீஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கேல் ஒரு 1.25 இன்ச் மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பயாஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரைட் பீஸு, இதுவும் ரைட் பீஸு. ரைட் டு ரைட்டையும் நான் இந்த மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி வைக்கிறேன். கிராஸாக வச்சுட்டு இப்போ ஸ்டிச் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிவிடுங்க. ராங் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எண்டில் ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் நெக்லைனுக்கு பயாஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். பேக் நெக்கு ரைட் சைடில் நம்ம சீம் 1/4 இன்ச் கொடுத்தோம். 1/4 இன்ச்சில் ஓவராலாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைனில் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் வெளியில் டர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஃபேப்ரிக்கை ராங் சைடு டர்ன் பண்ணி இதை அப்படியே உள்ளே மடக்குனிங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்சில் சீமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்லைன் அழகாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. கேன்வாஸ் பீஸ் எடுத்திருக்கேன், இதை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டு நெக்கோட டீப்பு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டீப் 6 இன்ச்சு. இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கொடுத்த நெக் டிசைன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10 இன்ச் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இங்கே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வு ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. மிட் பாயிண்ட் 2.5 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 1 இன்ச், இது உங்களோட விஷயம் தான், நான் 1 இன்ச் மாதிரி கொடுத்துட்டு கர்வு ட்ரா பண்ணிக்கலாம். மார்க் பண்ண லைன்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்டர் லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டிசைனை ஆப்போசிட் சைட்லையும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சாரியில் முந்தானி பார்ட்டில் வச்சுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அயன் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ட ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே ஒரு ஸ்டிச் ஓவராலாக பண்ணிக்கோங்க. ரைட் சைடு டர்ன் பண்ணி கேன்வாஸை இந்த நாச்சஸ் கூட அலைன் பண்ணுங்கள். நம்ம நாச் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு சீம் விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓவராலாக நெக்லைன் ஃபுல்லாக. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், இதை கட் பண்ணிடலாம். இப்போ நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. ராங் சைடு டர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னர் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லைன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அங்கே ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணால் நெக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன். இங்கே இந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. என்ன மெஷர்மெண்ட்டோ அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு 3/4 இன்ச் மாதிரி
ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்பில் மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல் பேலன்ஸ் வச்சுருங்க. நம்ம உல்ட்டாவாக டர்ன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிவிட்டு ஓவராலாக நாச்சஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். கார்னரில் ஷார்ப்பு பாயிண்ட் வர்ற மாதிரி நல்லா டர்ன் பண்ணிக்கலாம். ஓவராலாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம எங்கே பேலன்ஸ் விட்டோமோ அதுவும் சேர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீஸை நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கொஞ்சம் கீழே இறக்கி டிசைனை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டோட லைனிங்கை கீழே நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க ஈவனாக. இதே மாதிரியே லைனிங்கை இன்னொரு பார்ட்டும் இருக்கு இல்லையா, அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட்டோட எண்டில் 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கோட பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச் வந்து நீங்கள் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ ப்ளீட் வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து 1.5 இன்ச் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ப்ளீட் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா 2 இன்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து ரொம்ப அழகாக வரும். அதிகமான ப்ளீட் கொடுக்கும்போது ஃபுல்லாக ப்ளீட் இருக்கும். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சுக்கு கூட குட்டி குட்டியாக நீங்கள் ப்ளீட்டு கொடுக்கலாம். இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு. இப்போது 1 இன்ச் கொடுக்கும்போது உங்களோட ப்ளீட் வந்து இதே இடத்துலையே உங்களுக்கு ப்ளீட் வந்து ஸ்டாப் ஆகிடும். நான் இங்கே வந்து 1.5 இன்ச் கேப்பில் ப்ளீட் கொடுக்குறேன். மார்க் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ரேண்டமாகவும் நீங்கள் ப்ளீட்டு கொடுக்கலாம். ப்ளீட் வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டுக்கு நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட ரைட் சைடு வச்சுருக்கேன். இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸோட ராங் சைடு உங்களுக்கு பார்க்கும்போது ராங் சைடு ரைட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அலைன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ப்ளீட்டெல்லாம் ஈவனாக இருக்குது. பேக் பீஸோட யோக்கு ஸ்கர்ட் 2 பார்ட்டையும் அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட யோக்கு ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கை ரைட் ஆன் ரைட் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ பீஸை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். ராங் சைடில் இருக்குது ஃபேப்ரிக்கு. இது ரைட் சைடு, நான் ராங் சைடாக டர்ன் பண்ணியிருக்கேன். அதே வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சதுன்னா 4 ஃபோல்டு ஆகிடும். இது ஃப்ரண்ட்டு ஸ்லீவு, இது பேக்கு ஸ்லீவ் ஆகிடும். ஸ்லீவோட லென்த் வந்து அவங்க 11 இன்ச் கேட்டிருக்காங்க. 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. கேப் ஹைட் வந்து ஒரு 4.5 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம் ஹோலோட ரவுண்ட் வந்து 18 இன்ச்சஸ்ஸு. 18ல் பாதி 9 இன்ச்சு. ஸோ இந்த 9 இன்ச்சை இந்த லைன் கூட எங்கே அலைன் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹை பஃப் கொடுக்கறதுனால நான் இங்கே ஆம் எதுவும் ட்ரா பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து 4.5 இன்ச்சஸா, 11 இன்ச்சுக்கு மேலே 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ரஃப்பாக தான் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சீம் கொடுத்துக்கோங்க. சீம் வந்து 1 சென்டிமீட்டர். ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு டோட்டலாக 11 இன்ச் வந்தது. அதோட பாதி 5.5 இன்ச்சு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க.
1.5 இன்ச்சு சைடு சீம் கொடுத்துருங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். சென்டரில் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 இன்ச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச் நான் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு ஜஸ்ட்டு அதை இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேதர்ஸ் வரும். ஒரு சைடு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி த்ரெட்டை புல் பண்ணும்போது உங்களுக்கு கேதர்ஸ் வரும். இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள். நமக்கு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 9 இன்ச்சஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். 9 இன்ச். இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. கேதர்ஸ் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரைட் சைடு இருக்குது. இது ராங் சைடு டர்ன் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆமோட ரவுண்ட் வந்து 18. அது வரலை, கம்மியாக இருக்குது அப்படின்னா கேதர்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக வச்சு 18 இன்ச்சஸ் கொண்டு வந்துக்கோங்க. பஃப் பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போது ரைட் அண்ட் ரைட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அலைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேருந்து யோக்கு வரைக்கும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1.5 இன்ச் நம்ம சீம் எவ்வளோ கொடுத்தோமோ அதிலிருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப்பு கிட்ட வரும்போது மட்டும் ஸ்டிச்சை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் இப்போது ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங்கை மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எங்கே நம்ம கிராஸாக கொண்டு வந்தோமோ ஸோ அதுக்கு மேலேருந்து இங்கே கிட்ட வரும்போது இந்த லைனிங்கை மட்டும் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் உள்ளேயே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு வெறும் லைனிங்கை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓவராலாக சாரீலேருந்து மேக்ஸி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.